உங்களோட பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன துறைய தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட நேம் வந்து இலக்கியா. நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு குரூப் 4 கவுன்சிலிங்கில் நான் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிப்ளமா எடுத்திருக்கேன். சென்னை ரீஜியனில் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் வந்து பிஇ இசிஇ முடிச்சிருக்கேன். எப்போ கல்லூரி முடிச்சீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து 2017 காலேஜ் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு 5 இயர்ஸாக வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க மேம்? நான் 152 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன் இந்த குரூப் 4ல். எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க? இது குரூப் 4 வந்து எனக்கு 3rd அட்டம்ப்ட். போன தடவை கவுன்சிலிங் வந்துச்சு, ஆனால் கிடைக்கல. 2ஏலையும் கவுன்சிலிங் வந்துச்சு. நாங்கள் வந்து காலையில் பேட்ச்லேயே முடிஞ்சிச்சு. லக்கிலி இந்த இயரே வந்து திரும்பியும் கவுன்சிலிங் வந்து எனக்கு குரூப் 4ல் கிடச்சிருக்கு. நீங்க தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி 2 அட்டம்ப்டுமே தமிழ் ஸ்கூல் புக்ஸே நமக்கு போதுமான இருந்துச்சு. அதனால ஸ்கூல் புக்ஸ் படிச்சிட்டேன். இதோட சிலபஸ் மாற்றிட்டாங்க. நான் வந்து புத்தா புக்கு தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸ்கூல் புக்ஸில் சிலபஸ் படி படிச்சுட்டு மீதியெல்லாம் புத்தா புக்கு ரெஃபர் பண்ணி நான் படித்தேன். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. மேக்ஸில் வந்து நான் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த புக்ஸே தான் நான் ஃபாலோ பண்ணேன். எல்லாரும் ஸ்கூல் புக்ஸ் படிப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு அகாடமி புக்கை வாங்கி அதுவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணால் மேக்ஸ் வந்து ஓகே தான் இருக்கும். ஜிஎஸ் என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க, எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஜிஎஸ் வந்து நான் குரூப் 2ல தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால வந்து நான் என்னோட அகாடமி புக்ஸும் ரெஃபர் பண்ணேன். ஆனால் குரூப் 4க்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸே போதும். ஜிஎஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸுமே குரூப் 2 லெவலுக்கு இருக்காது. அதனால நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ள ஜிஎஸை வந்து நல்லா லைன் பை லைனாக எதுவுமே விடாமல் நம்ம அதை படித்து கரெக்டாக போட்டாலே ஜிஎஸ் வந்து ஓகேயா இருக்கும். இப்போ கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே ஜிஎஸும் ஓகே தான் இருக்கும். தமிழில் நம்ம நல்லா நிறைய மார்க்ஸ் எடுத்துட்டாலே நம்ம ஜிஎஸ் போட்டுடலாம். தமிழ் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப கடினமாகிட்டே போகுது. நம்ம ஜிஎஸும் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்க வேண்டிய காலகட்டம். ஆமாம், அப்படிதான். ஆனால் வந்து தமிழ் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் அப்படியே புக்லேருந்து வந்து நம்ம பழகிட்டோம். இப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய போட்டு பார்க்கணும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. கிராமர் படித்து நம்ம அப்ளை பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்க்கணும். கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்னு சொல்லி இவனு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தாலே தமிழ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். நம்ம நிறைய சோர்ஸ் தேடி போகாமல் இருக்கிற சோர்ஸ்லேயே கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும். ஜிஎஸ் அதனால ஜிஎஸ் வந்து நல்லா படிக்கணும். ஸ்கூல் புக்ஸே நல்லா படிச்சுட்டு அவங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா வேணால் ஏதோ ஒரு அகாடமி புக்கு வாங்கி படிச்சுக்கலாம். மற்றபடி நான் ஸ்கூல் புக்ஸே போதும் குரூப் 4. நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? ஆமாம், நான் ஜிஎஸ் எல்லாமே நோட்ஸ், தமிழ் மட்டும்தான் நோட்ஸ் இருக்கேன். மற்றபடி ஜிஎஸ்க்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே நான் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சேன். நோட்ஸ் எந்த மாதிரி எடுக்கலான்ற ஒரு அட்வைஸ்? நோட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அடுத்து என்ன படிக்கலாம், புக்கில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல டெய்லியுமே நம்ம சிலபஸ் வந்து என்ன இருக்குது பார்த்துட்டே இருந்தால் தான் நம்ம புக்கை எடுத்து நம்ம என்ன படிக்கணும்னு தெரியும். அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்க. இப்போ வந்து என்னென்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டதே இப்போ கேட்குறதே கிடையாது. ஆனால் வந்து நம்ம எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து நம்ம அதை சிலபஸை படித்து சிலபஸ் ஓரியன்டாக புக்கில் இருக்கிறத நான் ஒவ்வொரு சிலபஸ் தான் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எழுதி வச்சுக்கணும் நோட்ஸ். பிஓக்கு எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுங்கள். பிஓக்கு வந்து இப்போ முன்னாடி உள்ள இது மாதிரி இப்போ கொஸ்டின்ஸ் இருக்கிறது இல்லை. அதனால இப்போ ரீசெண்டாக வந்து பிஓக்கு எடுத்துட்டு இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா அந்த டாபிக்ல நிறையா படிக்கணும். அதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அடுத்து இப்போலாம் வந்து அதே கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. அதனால வந்து இந்த டாபிக்லேருந்து அதிகமாக வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ வந்து கொஸ்டின்ஸோட இது வந்து டிஃபிகல்ட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு ஒரு குரூப் 1 இதுக்கு படித்தாதான் நம்ம வந்து குரூப் 4 நம்ம வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால ஜிஎஸ் வந்து நல்லா ஒரு குரூப் 1 இது ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டே நம்ம படிச்சிட்டோம்னா குரூப் 4க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1க்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக். அதனால நம்ம ஸ்கூல் புக்ஸில் நோட்ஸ் எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக ஜிஎஸ்க்கு வந்து நோட்ஸ் இல்லாமல் படிக்கக்கூடாது. நோட்ஸ் எடுத்து வச்சு படித்தாலே கொஞ்சம் அதான் நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டே இருக்கணும். இப்போ வந்து நிறைய எக்ஸாம் வந்து டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க முன்னாடி. அதனால வந்து விடாமல் கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டு வந்தாலே எனக்கு அப்படி தான். போன வருஷம் குரூப் 4ல் நம்ம படித்தது தான் இந்த வருஷம் திரும்பி கிடைக்கிறதுக்கு வந்து ரீசனே அதான். கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டு இருந்ததுனால தான் கிடைச்சது. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சிங்க? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வந்து மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். நான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நியூஸ் பேப்பரே நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். குரூப் 1 மெயின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுருப்பேன். இல்லாட்டா ஏதோ ஒரு அகாடமி யூடியூப்ல இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனலில் வந்து ஒரு சேனலே போதும். ஏதோ ஒரு சேனலை டெய்லி ஃபாலோ பண்ணணும். டெய்லி நோட்ஸ் எடுத்து வைக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக நியூஸ் வேணும். டெய்லி நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்து ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம நோட்ஸ் மட்டும் எடுக்கிறது மட்டும் கிடையாது.
ஒரு வாரம் இன்னைக்கு எடுத்திருக்கோம்னா அதை ஒரு நாள் வந்து உட்காந்து ரிவிஷன் பண்ணணும். அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியமானது. ரிவிஷன் பத்தி பேசுனீங்களா? உங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன மெத்தட்ல பண்ணுவீங்க நீங்க? ரிவிஷன்ஸ் வந்து நான் வந்து டெஸ்ட் போடுவேன். டெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியமானது. படிக்கிறது எல்லாத்த விட டெஸ்ட் போடணும். எதுல ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் நம்ம வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் போடணும். இந்த அகாடமி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டெஸ்ட் போட போட தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம், எப்படி ஆன்சர் பண்றோம், அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அனலிட்டிக்கல் பவர் கிடைக்கும். அதனால நம்ம வந்து நிறைய டெஸ்ட் போடணும். அப்புறம் நம்ம டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் பண்ணும்போதே அதுலேயே நமக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் டெஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக டெஸ்ட் மாற்றி மாற்றி போடும்போது ரிவிஷன் நமக்கு தானாக வந்துடும். கடைசியில் ஃபுல் டெஸ்ட் நிறைய போட்டு பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது ரிவிஷன் வந்துடும். நம்ம ஒரு லாஸ்ட் 1 வீக் இருக்கும்போது புதுசாக எதுவுமே படிக்கக்கூடாது. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம படித்ததை மட்டுமே நல்லா ரிவிஷன் பண்ணாலே நம்ம வந்து எக்ஸாம் எழுதிடலாம். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் முதல்ல டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த தடவை குரூப் 4ல் வந்து அது நிறைய பேர் இதானதுக்கே காரணமே அதான். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் வந்து இதாக இருந்துச்சு. அதனால டென்ஷன் ஆகாமல் நம்ம படித்ததை மட்டும் கரெக்டாக போட்டாலே ஓகே தான். ஃபேமிலியிலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? ஆமாம், நான் ஒரு 5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால இருக்க முடியாது. அதுவும் ஃபேமிலியில் சப்போர்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்ம சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணணும். என்னோட சிஸ்டர்ஸ் என்னோட ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் அகாடமியில் படித்த மென்டர்ஸ் என்னோட கைடு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலே நம்ம மோஸ்ட்லி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கோம். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நமக்கு பண்ணவே முடியாது. ஃபேமிலி சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம் ரொம்ப. என்னோட ஃபேமிலி எப்போவுமே எனக்கு பேக் போனாக இருப்பாங்க. செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க உங்களை? அது வந்து எப்பவுமே எந்த எக்ஸாம் நம்ம நல்ல மார்க் எடுத்தாலும் நமக்கு வந்து எப்பவுமே செல்ஃப் டவுன் ஆக தான் செய்யும். இப்போ 3 மந்த் ப்ரிப்பரேஷன்னா ஃபர்ஸ்ட் மந்த் நல்லா இருக்கும், அடுத்த மந்த்ல கொஞ்சம் இதாகும். அப்போ வந்து அதான் நம்ம வந்து நம்ம வின் பண்ணா எப்படி இருப்போம், நம்மளோட ஃபேமிலி எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பவுமே வந்து யோசிச்சுட்டே இருக்கணும். அதான் ஃபேமிலி சப்போர்ட் அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க நம்மளை எப்பவுமே. எனக்கு எப்பவுமே ஃபேமிலி தான் என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. 5 ஆண்டு பயணம், அந்த பயணமே வந்து ஆர்டர் வாங்குறதுக்கு தான், அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு தான். இப்போ எப்படி இருக்கு மேடம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போதான் ஜூலைல குரூப் 2A கவுன்சிலிங் இருந்துச்சு. நான் வந்தேன். எனக்கு செகண்ட் பேட்ச் என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து முடிஞ்சிச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடி தான் முடிச்சு நான் கவுன்சிலிங் ஹால்லேருந்து வெளியே வந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க அடுத்த தடவை கண்டிப்பாக வந்து நம்ம ஆர்டர் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு. அது ஒரு 4 மந்த்ஸில் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே பண்ணி போட்டுட்டதுனால எனக்கு இப்போவுமே ஆர்டர் கிடச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு ஸ்டார்டிங் தான். குரூப் 4 நம்ம அடுத்து குரூப் 2 குரூப் 1 எல்லாம் எய்ம் பண்ணியிருக்கேன். குரூப் 1 எய்ம் பண்ணி அதுதான் என்னோட கோலா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்றீங்க ஆஸ்பிரன்ட்ஸ்? அதுதான் நம்ம வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன விஷயம்னா நமக்கு பிடிச்சிதான் ஒன்று படிக்கணும். நம்ம கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம படிக்க வந்தோம்னா, ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம இஷ்டப்பட்டு படிச்சாதான் நம்ம வந்து ஒரு தோல்வியிலேருந்து அடுத்து வெளியே வர முடியும். ஒரு எக்ஸாம் கிடைக்கல, கவுன்சிலிங் வந்து கிடைக்கலன்னு அடுத்து இந்த புக்கை பார்க்கவே நமக்கு பிடிக்காது. ஆனால் நம்ம வந்து ஒரு பிடிச்சி இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி படிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியே வரலாம். நான் அப்படிதான் வெளியே வந்தேன். படிச்சுட்டே இருப்பேன். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நம்ம திரும்பி படிச்சுட்டே இருந்தாலே நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும்.